கொடுத்து ஏமாந்த பணமும் நகையும் திரும்பக் கிடைக்க. தெரிந்தவர்கள், நம்பத் தகுந்தவர்கள், நல்லவர்கள் என்று எண்ணிதான் ஒவ்வொருவரும் தங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தையும் நகையையும் ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக கொடுக்கிறார்கள். இன்னும் சிலரோ பழகிய பழக்கத்திற்காக எந்தவித ஆதாயமும் இல்லாமல் கொடுக்கிறார்கள். அதை வாங்கியவர்கள் திருப்பி தராமல் ஏமாற்றினாலோ அல்லது திருப்பி தருவதற்குரிய சூழ்நிலை அவர்களுக்கு இல்லாமல் இருந்தாலோ அதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் நம்பியவர்கள் மட்டுமே. அப்படிப்பட்டவர்கள் முருகப்பெருமானை நினைத்து வேலுடன் வெற்றிலையை எந்த முறையில் வைத்தால் கொடுத்த பணமும் நகையும் திரும்ப கிடைக்கும் என்றுதான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். பணமும் நகையும் திரும்ப கிடைக்க. இந்த காலத்தில் பணத்திற்கு தான் அதிக முக்கியத்துவம் இருக்கிறது. பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிப்பது பெரிய விஷயம் இல்லை. அதை சேர்த்து வைத்து நமக்கு உபயோகமாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கு முழுமையான பலன் கிடைக்கும். இந்த அடிப்படையில் பலரும் தாங்கள் சிறுக சிறுக சேர்த்து வைத்த பணம், நகை போன்றவற்றை வட்டிக்கு விடலாம். அதன் மூலம் நமக்கு வருமானம் உண்டாகும். அதன் மூலம் நாம் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்யலாம் என்று நினைத்து அவர்களுக்கு தெரிந்தவர்களிடமே கொடுப்பார்கள். ஆனால் பலருக்கும் அவர்கள் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அப்படிப்பட்டவர்கள் அந்த பணத்தை மட்டுமாவது திரும்ப பெற்றுக்கொண்டால் போதும் என்று நினைப்பார்கள். எவ்வளவு முயற்சி செய்தும் பணம் திரும்ப கிடைக்கவில்லை என்னும் பட்சத்தில் இறைவனிடம் சரணாகதி அடையலாம். அந்த வகையில் முருகப்பெருமானை எந்த முறையில் வழிபட்டால் நாம் கொடுத்த பணமும் நகையும் திரும்ப கிடைக்கும் என்று பார்ப்போம். இந்த வழிபாட்டை சுப முகூர்த்த நாளாக பார்த்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய வேண்டும். இதற்கு நமக்கு ஒரு சிறிய அளவிலான வேல் வேண்டும். ஒரு காற்று புகாத மூடி போட்ட டப்பாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அது எவர் சில்வர் பாத்திரமாக இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக் பாத்திரமாக இருந்தாலும் சரி, கண்ணாடி பாத்திரமாக இருந்தாலும் சரி, எடுத்து வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக மஞ்சள், குங்குமம், பச்சரிசி, கிழியாத ஒரு நல்ல வெற்றிலை, சிறிது பச்சை கற்பூரம் வேண்டும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் தீபத்தை ஏற்றி வைத்து கொண்டு முருகப்பெருமானை மனதார நினைத்து யாரிடம் இருந்து எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அது திரும்ப வர வேண்டும் என்று நினைத்து கொண்டே இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். முதலில் சிறிதளவு மஞ்சள் தூளை அந்த டப்பாவிற்குள் தூவிவிடுங்கள். அதற்கு மேல் குங்குமத்தையும் சிறிதளவு போட வேண்டும். அதற்கு மேல் பச்சரிசியை பரப்பிக்கொள்ளுங்கள். அதிக அளவில் பரப்ப வேண்டும் என்று இல்லை. குங்குமமும் மஞ்சளும் தெரியாத அளவிற்கு பரப்பினால் போதும். இப்பொழுது கிழியாத ஒரு வெற்றிலையை எடுத்து அந்த வெற்றிலையில் சிவப்பு நிற பேனாவை பயன்படுத்தி யார் நமக்கு பணம் தர வேண்டுமோ அவர்களின் பெயரை எழுத வேண்டும். எவ்வளவு பணம் தர வேண்டுமோ அந்த தொகையையும் எழுத வேண்டும். இதை அப்படியே எடுத்து அந்த டப்பாவிற்குள் வைத்து அதற்கு மேல் பச்சை கற்பூரத்தை வைக்க வேண்டும். பிறகு நாம் வாங்கி வைத்திருந்த வேலையும் அந்த வெற்றிலையின் மேல் வைத்துவிட்டு மூடிவிட வேண்டும். இப்பொழுது இதை முருகப்பெருமானின் பாதத்தில் அப்படியே வைத்து விடுங்கள். இந்த பரிகாரத்தை செய்து முடித்த 3வது நாள் இந்த டப்பாவை திறந்து இதில் இருக்கக்கூடிய பச்சரிசியை பறவைகளுக்கு தானமாக போட்டுவிட்டு மீதம் இருக்கக்கூடிய வெற்றிலை, மஞ்சள், குங்குமம், பச்சை கற்பூரம் இவற்றை ஓடுகின்ற நீரில் போட்டுவிட வேண்டும். வேலை எடுத்து முருகனின் பாதத்தில் வைத்து விடுங்கள். உங்களிடம் எப்பொழுது அந்த பணம் திரும்ப வருகிறதோ அப்பொழுது அந்த வேலை முருகப்பெருமானின் உண்டியலில் சேர்த்துவிட வேண்டும். இந்த முறையில் நாம் முருகப்பெருமானை முழு மனதோடு நினைத்து பரிகாரம் செய்ய விரைவிலேயே நாம் கொடுத்த பணமும் நகையும் திரும்ப வந்து சேரும் என்ற தகவலை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறோம்.